நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தம்பு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஸ்ரீது கிருஷ்ணா அவர்களை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்ரீது கிருஷ்ணாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு குழந்தை நட்சத்திரமா விஜய் டிவில ஒளிபரப்பான சவந்தசி இந்த ஒரு சீரியல் மூலியமா ரொம்பவே பிரபலமானாங்க. அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில செமையா கலக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். குறிப்பா பிக் பாஸ் சீசன் 6க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இவங்களை ஸ்ரீஜூன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கியூட்டஸ்ட் பேரா வாழ வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் என்னது சீசன் 6ல இவங்க வந்தாங்களா, நாங்க பார்க்கலையே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அவங்க தமிழ்ல வரலாங்க. பிக் பாஸ் சீசன் 6 மலையாளத்துக்கு போயிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லயே ஆஃபர் வந்துதான். ஆனா சில பல காரணங்களால போக முடியலையாம். அதுக்கப்புறம் இப்போ மலையாளத்துல போயிட்டு ரீசெண்டா தான் அந்த ஷோ முடிவடைந்தது. ஸ்ரீது அண்ட் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருடைய பேர் தான் இப்போ சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது பண்ண ஒரு கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து நெஞ்சே எழுது இது போல இந்த ஒரு பாடலை இந்த இவங்களுடைய அந்த கியூட்டான மொமெண்ட்டுக்கு பின்னாடி எடிட் பண்ணி அந்த ஒரு வீடியோஸும் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டா தான் அந்த பாடலோடைய அபிஷியல் வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல கனா காணும் காலங்கள் தீபிகா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பாராட்டுறாங்களோ இல்லையோ எனக்கு ஸ்ரீதுவோடைய கண்கள் தான் வந்து ஞாபகம் வருது இந்த வீடியோ பார்க்கும் போது, இந்த பாடலை கேட்கும் போது அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்கள கேட்டுதாங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்களா? உங்களுக்கும் ஸ்ரீதுவோடைய ஞாபகம் தான் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க மே 2 1999 கேரளால பிறந்திருக்காங்க. என்னதான் அங்க பிறந்தாலும் சென்னை பொண்ணுதாங்க. பக்காவா தமிழ் பேசுவாங்க. இவங்க பிக் பாஸ் சீசன் 6 மலையாளத்துல போனதும் அங்க மலையாளமே தெரியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அது மூலயமாவே நிறைய சண்டைகள்லாம் வந்துதான். ரொம்பவே டாலரேட்டான பர்சனாம். ஏன்னா இவங்க வந்து யாருக்கும் என்ன சண்டை நடந்தா அங்க போக மாட்டாங்களாம். அவங்க கிட்ட யாராவது சண்டை போட்டாங்கன்னா சும்மா விட மாட்டாங்களாம். இவங்களுடைய ஜேர்னி ஃபுல்லாவே இவங்க அம்மா தான் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இவங்களுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. இது பண்ண கரெக்டா இருக்குமா, அது பண்ண கரெக்டா இருக்குமா, இது தப்பாயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படிதான் நினைப்பாங்களாம். ஆனா அது எல்லாத்தையுமே பாசிட்டிவ் ஆக்குனது இவங்களுடைய அம்மா தானாம். யாரையும் இவங்க நம்ப மாட்டாங்களாம். அவங்க அம்மாவை மட்டும் தான் நம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இவங்க அர்ஜுன் கூட காதல்ல விழுந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட போங்க, நாங்க நல்ல ஒரு பட்டீஸ், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் நாங்க உள்ள இருக்கும் போதும் இருந்தோம். அது வெளியே வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. மத்தபடி நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்க, யாரும் தப்பா பேசாதீங்க. இது மூலமா நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். அர்ஜுன் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அவர் ஃபர்ஸ்ட் வருவாருன்னு நினைச்சேன், இருந்தாலும் செகண்ட் வந்துட்டாரு. அதே மாதிரி நான் மிட் பிக் எவிக்ஷனை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு ஃபைனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கல. இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னால முடியல. ஃபேன்ஸ் தான் இவ்வளோ நாள் என்னை உள்ள வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தது, உள்ள இருந்தேன், ஏதோ ஒன்று பிடிக்கல, அதான் நான் வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஓப்பனா பேசியிருப்பாங்க இந்த பிக் பாஸ் சீசன் 6 பத்தி. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th படிக்கும் போது 7th சி அப்படின்ட்டு விஜய் டிவில ஆஃபர் வந்தது. அந்த சீரியல்ல கேபிலாம் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த சீரியல் போச்சுன்னே சொல்லலாம். இப்போ பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல பாண்டியனா இருக்கிற, அதாவது எல்லாருக்கும் மாமனாரா வெளுத்து வாங்கிட்டு வர மயிலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிற அந்த மாமனார் தான் ஸ்டாலின் சாரா வளம் வந்திருப்பாரு 7th சில. அதுல இருந்தே இப்போ வரைக்கும் அவரு விஜய் டிவில தாங்க டிராவல் பண்றாரு. கிட்டத்தட்ட அதுல ஒரு 1.5 வருஷம். அதை தொடர்ந்து இவங்க 10th படிக்கும் போது மெல்ல திறந்தது கதவு அப்படின்ற சீரியல்ல செல்வின்ற ரோல் பண்ணிருக்காங்களாம். ஆனா அதுக்குள்ளேயே விக்ரம் அவர்களுடைய 10 என்றதுக்குள்ள இந்த படத்துல கமிட் ஆகி ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கௌதம் கார்த்திக் கூட சேர்ந்து ரங்கூன் அப்படின்ற படத்திலும் நடிச்சிருக்காங்க. இவங்க எத்ராஜ் காலேஜ்ல BA முடிச்சிருக்காங்க. விஜய் டிவிலே தொடர்ந்து ஆஃபர் இவங்களுக்கு வந்துட்டே இருந்ததுன்னே சொல்லலாம் சீரியலுக்காக. கல்யாணம் அப்படின்ற ஒரு சீரியல் போயிட்டு இருந்தது. அந்த சீரியல்ல என்னடா சின்ன வயசு அஜித் வந்து நடிக்கிறாரே அப்படின்னு சொல்ற வகையில தான் அந்த சீரியலோட ஹீரோ இருப்பாரு. இவங்களும் அந்த சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. அதுல கமலி அப்படின்ற ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. கடைசியா பேச முடியாது, இது போல ரொம்ப சீக்வன்ஸ்லாம் போகும். எப்படா சீரியல் முடிப்பீங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சீரியலை விட்டே போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆயுத எழுத்து சீரியலும் இந்திரான்ற ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறமா நம்ம சரண்யா வந்து அந்த ரோலை பிளே பண்ணாங்க. ஸோ
இப்படி ஒவ்வொரு சீரியல்லையும் பாதியிலேருந்து இவங்க போன கதையை தான் பார்த்துருக்கோம். தமிழில் மட்டும்தாங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ் சீரியலோடைய வாய்ப்புலையும் இவங்களுக்கு ஒரு ரோல் கிடைச்சு மலையாளத்திலும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் போது இவங்க அங்கே தான் சூஸ் பண்ணி அங்கே ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சாங்கன்னே சொல்லலாம். அந்த சீரியல்ல இவங்களுக்கு திருமணமான மாதிரியான சீக்வன்ஸ் வந்திருக்கும். உண்மையாலேயே கேரளா முறைப்படி ரொம்ப அற்புதமா மேரேஜ் சீக்வன்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னது ஸ்ரீத்துக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஷாக் ஆயிருப்பாங்க அந்த போஸ்டர்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்க அந்த சீரியல்ல தான் மேரேஜ் ஆயிருக்குன்ட்டு. இப்போ வரைக்கும் இவங்க சிங்கிளா தான் இருக்காங்களாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் இவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னே சொல்லலாம். இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னும் சொல்லலாம். ஏன்னா அர்ஜுன் அண்ட் ஸ்ரீது இவங்க ரெண்டு பேருடைய பேருக்காகவும் அந்த ஷோ வந்து ரொம்ப டாப் லெவல்ல போயிட்டு இருந்தது. இவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. டான்ஸ் அப்படின்னாலே தளபதி விஜய் அவர்கள் என்ன சிம்பு அவர்கள் அப்படின்ற பார்த்து தான் நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஆனா இவங்களுக்கு சூர்யா அவர்கள் ரொம்ப பிடிக்குமா. அவரை வாழ்நாள்ல எப்படியாவது ஒரு தடவை பார்க்கணும், அவர் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம். அது எப்ப நடந்ததுன்னா ஒரு விஜய் டிவி டெலிவிஷன் அவார்டு அப்பதான் சூர்யா அவர்கள், அனிருத் அவர்கள் இப்படி நிறைய செலிபிரிட்டிஸை இவங்க பார்த்து அவங்க கூட போட்டோ எடுத்தாங்களாம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்லாம் இவங்களுடைய லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்டாம். ஏன்னா அப்பதான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கொஞ்சம் மேல வர சமயத்துல தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ டான்ஸ் பிடிக்க இன்னொரு முக்கிய காரணம் கலா மாஸ்டர் தாங்க. ஆமாங்க, இவங்களுக்கு 7 வயசு இருக்கும் போதே கலா மாஸ்டர் கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டாங்களாம். அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஷோவான ஓடி விளையாடு பாப்பா அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். அதுல இவங்க சூப்பரா டான்ஸ் பண்ணி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சாங்க. அதை தொடர்ந்து அப்படியே டான்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஜோடி நம்பர் 1ல இவங்க செகண்ட் ரன்னர் அப்பா வந்தாங்க. அதுல ஒரு சில பாலிடிக்ஸ்லாம் பண்ணிட்டாங்கப்பா, அதனாலதான் இப்படி நான் வந்தேன் அப்படின்ட்டு அவங்களே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ்க்கான ஹோம் வைக்கணுமா. அதுக்கு நிறைய ஏற்பாடுகள்லாம் இவங்க பண்ணாங்களாம். ஆனா நிறைய ப்ரொசீஜர் இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் அது ப்ராசஸ்ல போயிட்டு இருக்காம். கூடிய சீக்கிரம் என்னுடைய ட்ரீம் கம்ப்ளீட் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு போலீஸ் ரோல் பண்ணணும்னு ஆசையாங்க. இப்போ போலீஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆமாங்க, ஒரு மூவில இவங்க போலீஸ் ரோல் பண்றாங்களாம். சீரியல்ஸ்க்கு பிரேக் விட்டுருக்காங்களாம். இது சீரியல் பிரியர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். குறிப்பா மலையாள சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அங்கதான் இவங்க கண்டினியூஸா சீரியல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க சமீப காலமா. அது மட்டும் இல்லாம இங்க தமிழ் சீரியல்ல ஹீரோயினா கலக்கிட்டு வந்தாங்க, அங்க போய் வில்லியா கலக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இவங்களை பார்க்கும் போது எல்லாருக்கும் அங்க வில்லி மாதிரி இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கே வருது. ஸோ அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். ஸோ இப்போ இவங்க கமிட்டா இருக்க இந்த மூவியும் சக்சஸ்ஃபுல்லா அடுத்த லெவலுக்கு இவங்க போகணும். அந்த வகையில் ஸ்ரீது கிருஷ்ணா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் ஸ்ரீஜூனா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அந்த கியூட்டான பேருக்காக தான் நான் அந்த ஷோவை பார்த்தேன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சர்ச்சைகள் எல்லாத்துக்கும் இவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான கேர்லா தான் வள வந்துட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. இவங்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.